சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றிரவு 12 மணிக்குள்ளாக இந்த பதிவானது நிச்சயமாக உன் கண்களில் படும். அப்படி இந்த பதிவை உன் கண்களில் பட்டுவிட்டது என்றால் பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வந்துவிட்டது என்கின்ற அர்த்தத்தை தான் அது குறிக்கும். உன்னிடம் இந்த சாய் அப்பா சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அவை அத்தனையிலும் நீ விரும்புகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க துணிகின்ற இந்த காலம் எதையுமே என் குழந்தை சர்வ சாதாரணமாக நினைத்து நீ விட்டுவிடாதே. உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழு மன தெளிவோடு எதிர்கொள்ள துணியும் நேரம். இந்த வாழ்க்கையில் நமக்கு அதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான நன்மைகளை எப்பொழுதுமே உனக்கென சொல்லிக் கொடுக்கும் இந்த அப்பாவின் அன்பு இனி ஒவ்வொரு நிலையையும் உனக்காகவே உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றிலும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொடுக்க தயாராக வந்து கொண்டிருக்கும் பொழுதுகளில் இதையெல்லாம் கடந்த ஒரு மகிழ்ச்சியை தேடி விடுவது என்பது உனக்கு அவ்வளவு சாத்தியமானதாக தோன்றவில்லை. பிரச்சனைகள் பெரிதாக இருக்கும்போது பெருமகிழ்ச்சி என்றால் என்னவென்று என் குழந்தை கேட்கின்ற நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கின்ற தவிப்பு என்னவென்று நான் அறிவேன். உன்னை சுற்றி வரும் இந்த துன்பங்கள் எல்லாம் நீ கடந்து வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் அறிவேன். எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற ஒரு எண்ணத்தினால் நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கை அதைத்தான் உன் அப்பா நானும் பலமுறை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்று சொல்வதனாலே இந்த அப்பாவின் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதல்லவா? சுற்றி சுற்றி எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. இவள் சுலபமாக எல்லாமும் சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டு அமைதியாக அவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றாரே, நாம் தான் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய். அந்த விஷயம் எனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. நடக்கும் எல்லாமும் உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க நீ விரும்பிய மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் உனக்கு கிடைக்கச் செய்ய போகிறது என்பதை மறக்காதே. நான் இருந்து உன்னை வழி நடத்தும் இந்த காலம் உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நான் கவனத்தை செலுத்துகிறேன் என்பதை மறக்காதே. உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாவற்றையும் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்பதனை மறந்து விடாதே. மனது என்ன நினைக்கிறது, ஏது நினைக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்ற புரிதல் உனக்குள் வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதிலும் நீ நினைத்த வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற்றுவிட முடியும். எதிலும் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை உன்னால் அடைந்து விட முடியும் என்ற மனநிலைக்கு நீ வரத் தொடங்கி இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இதை எல்லாமும் பார்த்து இனிமேலும் நீ வருந்துவதில் எந்த பலனும் இல்லை. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றிலும் நீ உனக்கான நன்மைகளை பெற வேண்டும், உனக்கான தேவைகளை நீ அடைந்து விட வேண்டும் என்பதை மறக்காதே. யார் என்ன சொன்னாலும், யார் எதை உணர்த்தினாலும் நான் உனக்காக உன்னோடு பயணிப்பேன் என்பதில் உனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு கை கொடுத்து உனக்கு உதவி செய்வேன் என்பதிலும் உனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் நடக்கும் விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்க வேண்டும் என்பதை மறக்காதே. நீ கனவிலும் எதிர்பார்த்திராத பல விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க எதையும் தாண்டி நீ ஒரு நல்ல நிலைக்கு இந்த வாழ்க்கையை பற்றி யோசித்து இதையெல்லாம் நினைத்து ஒவ்வொன்றையும் துடித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் அதாவது உனக்கு எல்லா நிலையிலும் நான் இருந்து உன்னை காக்க வருகின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். தேவை எது, தேவையற்றது எது என்று நீ இன்னமும் புரிந்து கொள்ள முடியாமல் தான் இருக்கிறாய் என்றால் உனக்கான தெளிவு இன்னும் கிடைக்கவில்லை என்று தானே அர்த்தம். நீ விரும்புகின்ற விஷயங்கள் எதிலும் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கவில்லை என்று தானே அர்த்தம். இனியும் இதை நாம் இப்படியே விட்டு கொண்டிருக்க முடியாது. இனியும் இதையெல்லாம் நாம் இப்படியே தொலைத்து கொண்டிருக்க முடியாது. நமக்கான நேரம் வாய்த்து விட்டது என்பதனை நீ உணர வேண்டும். நமக்கான நேரம் வாய்த்து விட்டது என்பதனை நீ உணர வேண்டும். நமக்கான தருணம் வந்துவிட்டது என்பதை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கும் எதிலும்
நாம் எதிர்பார்க்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க நமக்கு நல்லதையே தரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். யாரும் எதையும் சொல்லி இருந்தாலும் அதற்காகவெல்லாம் நீ வருத்தப்படாதே. உன்னை எதை நோக்கி வருகின்ற இந்த மனிதர்கள் உனக்கு எந்த விஷயத்தை சொல்லி இருந்தாலும் அதற்காகவெல்லாம் நீ வருத்தம் கொள்ளாதே. நல்லது நடக்கும் என்பது உன் நம்பிக்கையாக இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரு உண்மையை வெளிப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே. ஒரு நல்லது உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகளினால் பல நேரங்களில் என் குழந்தை பல காயங்களையும் கஷ்டங்களையும் நீ அனுபவித்திருக்கின்றாய். பல இன்னல்களையும் பல வேதனைகளையும் நீ சந்தித்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற ஒரு குழப்பம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு என்ன கிடைக்குமோ என்ற ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இதை எல்லாமும் கடந்து நீ வாழத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை வைத்து விட்டதே என்று சொல்லி நீ இனிமேலும் வருத்தப்படாதே. நான் இருக்கும்போது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். நான் வருகின்ற பொழுது உன்னை தொடரும் எல்லா விஷயங்களிலும் நன்மைகளை கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று என் குழந்தை இனியும் அலைந்து திரிந்து கொண்டிருக்காமல் அத்தனையும் உன்னிடம்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீயும் வாழ்ந்து காட்டிட வேண்டும் என்பதனை மறக்காதே. யாரும் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் நல்லதை செய்ய விரும்புவதில்லை. ஆனால் தெய்வம் எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஒரு உண்மையான அன்பு, ஒரு ஆத்மார்த்தமான அன்பு எந்த நிலையிலும் உனக்கு நல்லதை கொடுக்க நினைக்கும் இந்த தெய்வத்தின் அன்பு என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் மன நிறைவோடு கொடுத்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணத்தோடு உனக்கு என்னத்தான் நடக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள முதலில் நினைத்துவிட்டால் போதும். இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றையும் முழுமையாக பெற்றிட எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நான் இருந்து கொடுப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். நல்லதை நடத்த வேண்டி நான் இருக்கும்பொழுது அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ பெறுகின்ற உன்னுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. சந்தோஷத்தின் உச்சத்தை காண்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையின் வெற்றியையும் ருசி பார்த்து விடுவாய். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களை எல்லாம் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னானாலும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்களை முழுக்க முழுக்க உனக்கு நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல சிந்தனைகளை எல்லாமும் உனக்குள் தர நினைக்கும் இந்த அப்பா எப்பொழுதும் உன்னை பேசிக் கொண்டிருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் என்பதை மறக்காதே. எந்த நிலையிலும் நான் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு நல்வழி காண்பித்து கொடுப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் என்பதனை மறந்து விடாதே. எப்படியும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று நீ நம்புகிறாய் என்றால் அந்த அதிசயத்தை நடத்த நான் தானே வர வேண்டும். அந்த ஆச்சரியத்தை கொடுக்க நான் தானே வர வேண்டும். அப்படி இருந்தால் அப்பாவை உன்னால் ஒருபொழுதும் தவிர்க்க முடியாது. இந்த அப்பாவை ஒருபொழுதும் என் குழந்தையினால் விட்டுவிட முடியாது. அப்பாவின் அன்பும் அரவணைப்புமே ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு வருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி, பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாகும். மேலும் மேலும் உனக்கு இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை வாழ வைக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும் என்று நினைத்து விட்டாய். ஆனால் அதாவது கஷ்டங்கள் அதிகமாக வரும்பொழுது அப்பா நீ கொடுத்தது போதும் நிறுத்து என்று நீ சொல்வாயானால் உனக்கு ஒன்றை நான் சொல்கின்றேன். எப்பொழுதும் உன்னை தேடி துன்பங்கள் வரும்பொழுது அந்த துன்பத்தை எல்லாம் நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ சந்தோஷமாக அடுத்தது என்னவென்று சிந்திக்க தொடங்கியிருப்பாய். ஆனால் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வெற்றி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தொடர்ந்து நீ விரும்புகின்ற மாற்றங்கள் வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். நடக்கும் விஷயங்களில் முழுக்க முழுக்க நீ விரும்புகின்ற சந்தோஷமும் வெற்றியும் உன்னை தேடி வருவதை கண்கூடாக கண்டு கொள்வாய். எதையுமே நாம் தொலைத்துவிட வேண்டாம், எதையுமே நாம் விட்டுவிட வேண்டாம். இனிமேல் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் நீ கடந்து உன்னுடைய நம்பிக்கையை இங்கே கொடுக்க வேண்டும் என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன். உன்னுடைய முழுமையான நம்பிக்கையாக நான் இருக்கும்போது இனி எதற்கும் என் குழந்தை நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. எதற்கும் என் குழந்தை நீ வருந்தி நிற்க வேண்டிய தேவையும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் அப்பா நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் உனக்காக எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை காக்கும் நல்ல தெய்வமாக சாயப்பாவினுடைய மனதை நான் அறிவேன் என்ற நம்பிக்கையோடு உன்னை பற்றி நான் நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன் என்ற புரிதலோடு உனக்கு
எந்த சூழ்நிலையிலும் நான் கை கொடுக்கிறேன் என்ற பெருமிதத்தோடு தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு அத்தனை பதிலையும் சொல்லித்தர துணிந்திருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் அப்பா கூடவே இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன். எல்லாவற்றையும் சரி செய்து தருவேன் என்பதை மறந்து விடாதே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.